ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஜ்ஜு குருமா. சட்டுப்புட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? என்னடா குருமாவில் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி எல்லோரும் பண்ணுற குருமா தான். அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் மாத்திரனாலும் டேஸ்ட் எல்லாம் மாறும்ல. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வெஜ்ஜு குருமாவுக்கு எப்பயும் போல் இருக்கிற காய்கறி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் நானும் எடுத்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம். தக்காளி ஒரு தக்காளி சைஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதை எப்படி எடுத்துக்கோங்க. இது போக இதுக்குன்னு சில மசாலா இருக்குது. அந்த மசாலாவுக்கு என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம். மசாலா எப்பயும் போல் தேங்காய், சோம்பு, சீரகம், 2 பூண்டு, வெள்ளை பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 2, பட்டை, கிராம்பு. இது போக வறுத்த கடலை இல்லாதவங்க பொரிகடலையும் போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்மள வாடைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு தக்காளியும் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே அதில் சேரணும் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது ஆல்ரெடி நம்ம சப்பாத்திக்கு தான் அப்படின்னு செய்கிறோம் கிடையாது. இது நம்ம தோசை, இட்லிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதை நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் செய்கிற காரணம் என் பையனுக்கு இந்த குருமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் அடிக்கடி செய்வேன். இது போக நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட பிடிக்கலாம் அப்படின்றவங்க ஒரு 15 நிமிஷம் நம்ம அதுக்காண்டி நேரம் ஒதுக்குனோம்னா சூப்பரான குருமா ரெடியாக. நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.